மதுரை மாநகரில் அடிப்படை தேவையான சாலை வசதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், சாலை சேதமடைந்திருப்பதற்கான காரணம் என்ன? செப்பேடா மழைக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? இதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன? பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? விவரங்கள். வணக்கம் சரவணன். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக மதுரை மாநகர் பகுதி முழுவதும் சாலைகள் அமைக்கும் பணி என்பது மிக தொய்வு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் 5 வருடங்களும் பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த அதாள பாதாளம் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய பள்ளங்களில் தான் தங்களது 2 சக்கர வாகனங்களாக இருக்கட்டும், 4 சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் இயக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாநகர் முழுவதும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் என்பது தொடங்கி இருக்கிற பட்சத்திலும் கூட ஒவ்வொரு இடங்களில் சாலைகள் முழுவதுமாக பெயர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு முறையும் குழாய்கள் பதிப்பதற்கும், அதே போல கழிவுநீர் குழாய்கள் ஏதேனும் சேதமடைந்திருக்கிற பட்சத்தில் அதனை சரி செய்வதற்கும் இந்த சாலைகள் என்பது சேதப்படுத்தப்படுகிறது. சேதப்படுத்தப்பட்ட சில மாதங்களில் மீண்டும் சாலைகள் என்பது போடப்படுகிறது. அந்த சாலைகளை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் தரமற்ற சாலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சாலைகள் 2-3 மாதங்களுக்கு பிறகு சிறிய மழை பொழிந்தாலே போதும் தார் சாலைகள் முழுவதும் பெயர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்து மீண்டும் மிகப்பெரிய மழை வருகிற பட்சத்தில் சாலைகள் இல்லாத பல்வேறு பகுதிகளில் வாகனங்களை இயக்குவதிலும், அதே போல பொதுமக்கள் நடந்து செல்வதிலும் கூட பல்வேறு சிக்கல்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. 5 வருடங்களாக மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் என்ன விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது? நமது பாரத நாடு என்பது வல்லரசை நோக்கி ஒரு பட்டம் பயணித்தாலும் கூட நிச்சயமாக அடிப்படை தேவைகளான சாலை, குடிநீர் உள்ளிட்டவைகளை செய்து தருவது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கடமையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் 5 வருடங்களுக்கு மேலாக மதுரை மாநகர் மட்டுமின்றி புறநகர் பகுதியிலும் கூட இதுவரை சாலைகள் அமைக்கப்படாத ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் தேர்தலும் வரவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த அரசாங்கம் அமைந்தாவது இந்த சாலை பணிகள் என்பது அமைக்கப்படுமா, அல்லது இந்த அரசாங்கம் முடிவதற்குள்ளேயே புது சாலைகள் ஏதேனும் அமைத்து தரப்படுமா என்ற பெரிய எதிர்பார்ப்போடு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றனர். மழை பொழிகிற பட்சத்தில் நிச்சயமாக பல்வேறு சிக்கல்களை வாகன ஓட்டிகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சாலைகள் இல்லாத காரணத்தினால் பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் வாகன ஓட்டிகள் நிலை தருமாறி விழுந்து உயிர் பலி போதக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில அரசாங்கம் இணைந்து இந்த புதிய தார் சாலைகளை அமைத்து பொதுமக்களுக்கு தர வேண்டும். அதே போல சாலைகளை அமைப்பதற்கு முன்பாகவே சரியான திட்டமிடுதல் செய்து பூமிக்கு அடியில் செல்லக்கூடிய குடிநீர் குழாய், கழிவுநீர் குழாய், வயர்கள் உள்ளிட்டவைகளை சரி செய்த பின்பே இந்த சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சரவணன். மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதனை சரி செய்து தர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதிவாணன்.